ஹாய் பசங்களா, இன்னும் நம்மளுக்கு 2-3 நாட்கள் தான் இருக்கு. இந்த 2-3 நாட்கள்ல நீங்க மேக்ஸிமம் மார்க் வாங்கணும். சரியா? மேக்ஸிமம் மார்க் வாங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயமான்னு கேட்டா இல்லவே இல்ல. இதுல 120 மார்க் வரைக்கும் நீங்க ஈஸியாவே ஒரு செலக்டிவ் டாபிக்ஸை மட்டும் படிச்சு வாங்க முடியும். சொல்றது புரியுதா? ஸோ நல்லா பாரு, அந்த செலக்டிவ் டாபிக்ஸ் என்ன, அந்த டாபிக்லேருந்து எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. நான் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளார இது எல்லாத்தையும் கவர் அப் பண்ணிட்டு அடுத்து லைவ் லெக்சர் எடுக்க போறேன். இந்த லைவ் லெக்சர்ல வந்து நான் ஒரு 25 டாபிக்ஸ்ல இருக்கிற எல்லா கொஷினும் ஆல்மோஸ்ட் ஒரு 222 கொஷின் சால்வ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ ரெக்கார்டிங்ல பாக்குறீங்கன்னா அந்த லைவை போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த லைவ்ல வந்து 222 கொஷின் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 லைவ்ல நான் வந்து 333 கொஷின் சால்வ் பண்ணியிருக்கேன். சரியா? இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரைடே, ஓகே, நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிவைக்யூ 2019லேருந்து 2024ல இருக்கிற எல்லா பிவைக்யூ ஒரு லைவ் செஷன் வர போறேன். ஸோ அந்த லைவையும் பார்த்துக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரைடே நைட் ஒரு 2 hour ஃபார்முலா ரிவிஷன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மிட் நைட், ஓகே, சாட்டர்டே மிட் நைட் வந்து நான் இந்த இம்பார்ட்டன்ட்னு சொன்ன ஒரு 100 கொஷின் கிட்ட வச்சிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த கொஷினை சால்வ் பண்ண போகிறோம். அது வந்து நைட் 10 to 1 சாட்டர்டே. ஓகே, ஸோ ஷெடியூல் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் லைவ் பார்க்குறீங்கன்னா ஓகே. ஸோ தேர்ஸ்டே வந்து நான் லைவ்ல இருப்பேன். ஒரு சில பேர் இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்குறீங்கன்னா தேர்ஸ்டே லைவ் செஷனில் போயிட்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கிடைக்கும். இந்த லைவ்ல வந்து நம்ம ஒரு 222 கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். ஃப்ரைடே வந்து டே டைம்ல ஒரு லைவ் இருக்கும். மேபி 11 or 12 o'clock போல ஒரு லைவ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் 222 கொஷின் தான் ஏன் சொல்கிறேன் இப்போ சால்வ் பண்ண போகிறோன்ட்டு. ஃப்ரைடே லைவ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 500 கொஷின் கிட்ட சால்வ் பண்ண போகிறோம். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகேவா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட்டு ஒரு 8:30 to 10:30 இந்த டைம்ல ஃபார்முலா எல்லாத்தையும் ஃபைனலாக ஒரு தடவை ரிவைஸ் பண்ண போகிறோம். சாட்டர்டே நைட்டு 10 மணிலிருந்து 1 மணி நைட்டு, இது 10 மணி to 1 மணி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க டாபிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் மிச்சம் இருக்க டாபிக்ஸை வந்து ஃபைனலாக ஒரு தடவை நம்ம ரிவைஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். சண்டே மார்னிங் வந்து நான் சும்மா ஒரு 10-20 நிமிஷம் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு போயிடுறேன், அவ்வளோதான். ஓகேவா? எஸ். ஸோ கான்செப்ட் எல்லாம் ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா பாரு, மார்க் வாங்கணும்னா இவ்வளோதான், இதான் டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸை பார்த்து பயப்படாதன்னு ஒரு 10 நிமிஷம் எனக்கு டைம் எடுத்து சீக்கிரமாக ப்ரஷ் அப் பண்ணிடுறேன். ஓகே சார், எனக்கு ரொம்ப கம்மியாக மினிமம் படித்தா போதும் சார் அப்படின்னா நான் எதெல்லாம் படிக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட் இருக்கும். டைமென்ஷன் அனாலிசிஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோ, ரொம்ப கம்மி. ஓகே, அதாவது ரொம்ப கம்மியான விஷயத்தில் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வழிகள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ப்ரொஜெக்டைல் மோஷன் வேணுமா? ப்ரொஜெக்டைல் மோஷன் நீ தாராளமாக பாரு. இதில் 3 ஃபார்முலா மெயினாக பார்த்துக்கோ. டைம் ஆஃப் ஃப்ளைட்டோட ஃபார்முலா என்ன, ஹைட்டோட ஃபார்முலா என்ன, ரேஞ்சோட ஃபார்முலா என்ன, இது முடிச்சா போதுமானது. ஓகேவா? நெக்ஸ்ட் சர்க்குலர் மோஷனை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஓகேவா? இதில் வெலாசிட்டி எப்படி இருக்கும், ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும், அந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு பேசிக்கான விஷயம். அடுத்து இதில் இன்னொரு முக்கியமான என்ன சார், ω1/ω2 ரேஷியோ 1:1 வரும் இஃப் டைம் டேக்கன் இஸ் சேம். இதே வந்து V1/V2 வேல்யூ என்ன சார், R1/R2 மாதிரி வரும். அடுத்து 4th தெர்மோடைனமிக் ப்ராசஸ். இது ஒரு பெரிய டேப்லர் காலம் மாதிரி இருக்கும், அதை படிச்சுட்டு போனீங்கன்னா போதும். இதில் ப்ளஸ் கிராஃப் பார்த்துக்கோ, இந்த டாபிக் முடிஞ்சு போயிடும். பொட்டென்ஷியலுக்கு பேசிக் ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோ. இப்போதைக்கு ஃபுல்லாக பார்க்க டைம் இல்லைன்னா பேசிக் ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. கெப்பாசிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டன்ஸோட பேசிக் ஃபார்முலா ε0A/d. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் சீரீஸில் வச்சா என்ன ஆகும், பேரலில் வச்சா என்ன ஆகும், C1C2/C1+C2, அடுத்து C1+C2. எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் 12CV². ஓகேவா? ரொம்ப கம்மியாக நான் என்ன சொல்கிறேன், ஒரு டாப்பிக்கு ஒரு 4-5 ஃபார்முலா, 4-5 டைப் ஆஃப் கொஷின். ஓகே, இதில் இருக்கிற எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி டீச் பண்ணி வச்சிருக்கேன், பார்க்காதவங்க தயவு செய்து பாரு. ஓகேவா? ஏன்னு தெரியல, இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லைட் அடிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாரு, இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக கேட்கக்கூடிய டாபிக், பட் தெரியலன்னா இனிமேல் புதுசாக பார்க்க வேண்டாம். ஓகே, மீட்டர் பிரிட்ஜ் தாராளமாக பாரு. மீட்டர் பிரிட்ஜ், வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் ரொம்ப சிம்பிளான டாபிக். ஓகே, பேலன்ஸ் மட்டும் பார்த்துக்கும், அன்பேலன்ஸ் வந்துச்சுன்னா விட்டு. இப்போதைக்கு நான் அவ்வளோ டைம் இல்லை, 3 நாளில் மினிமம் என்ன பண்ண முடியுமோ அதான் சொல்கிறேன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு வயர், சர்க்கிள் அண்ட் சொலினாய்டு. ஓகே, ஜஸ்ட் ஃபார்முலா பார்த்துக்கோ, டைரக்டாக சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர். இதுலேயும் கிராஃப் இருக்கும், அந்த கிராஃபை பார்த்துக்கோ.
எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் இஎம்ஐ ஓகேவா, அந்த இஎம்ஐ லெசன்ல இஎம்எஃப் கேட்பாங்க. ஸோ இஎம்எஃப் ஓட ஃபார்முலா என்ன? இஎம்எஃப் ஓட ஃபார்முலா வந்து d∅dt. ஓகே, ஸோ இதில் 3 ஃபார்முலா வரும் மெயினாக சார். பிவிஎல், பி ஒமேகா ஒமேகா எல் ஸ்கொயர் பை 2 இந்த ஃபார்முலா. ஓகேவா, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு போங்க. ஓகே, கான்செப்ட் ரிவிஷனுக்கு 2 டேஸ்க்கு பிஃபோர் 2 hour செஷன் பார்க்கலாமா? அதான் நான் ஃப்ரைடே உங்களுக்கு நைட் வந்து சரியா, ஃப்ரைடே 8:30 to 10:30 எல்லா ஃபார்முலா நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோ. எல்சிஆர் சர்க்கியூட்டை பொறுத்த இருக்க வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எல்சிஆர் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் எல்சிஆர் சர்க்கியூட்டில் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பேசிக்காக எல்சிஆர் அதுக்கு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்கேன், அதை டைம் இருந்தால் பார்த்துக்கோ. சரியா, ஒய்டிஎஸ்சி பார்த்துக்கோ. இந்த லென்ஸ்லாம் காம்பினேஷன் கூட எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஒய்டிஎஸ்சி பார்த்துக்கோ. டி ப்ராக்லி வேவ் லென்த்தை பார்த்துக்கோ. டி ப்ராக்லி வேவ் லென்த் பெரிய ஃபார்முலா கிடையாது. ஓகே, அடுத்து எலக்ட்ரான், புரோட்டான், டியூட்ரான், ஆல்ஃபா பார்ட்டிகளோட ரேஷியோ. சரியா, ஸோ 4:2:1 அந்த ரேஷியோ வரும். 4:2:1. சரியா, அடுத்து 2√2:1 அந்த மாதிரி ரேஷியோ வரும். அந்த ரேஷியோஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. போர் மாடலில் பேசிக் போர் மாடல் பார்த்துக்கோ. ஓகே, என் ரேடியஸோட வேல்யூ என்ன? 0.529 n ஸ்கொயர் அப்பான் இசட் ஆங்ஸ்ட்ராங் யூனிட். என் வெலாசிட்டியோட வேல்யூ என்ன? வெலாசிட்டியோட வேல்யூ 2.18 into 10⁶ இசட் அப்பான் n. ஓகே, கைனட்டிக் எனர்ஜியோட வேல்யூ என்ன சார்? 13.6 இசட் ஸ்கொயர் பை n ஸ்கொயர். பேர் மினிமம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா என் டோட்டல் எனர்ஜி வந்து மைனஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி. என் பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து 2 times டோட்டல் எனர்ஜி. இந்த விஷயங்கள் தெரிஞ்சால் போதும். ஆல்ஃபா, பீட்டா, காமா, டிகே. ஆல்ஃபா டிகேல வந்து ஏ வேல்யூ வந்து 4ஆல குறையும், இசட் வேல்யூ 2ஆல குறையும். இது ஆல்ஃபா டிகே. பீட்டா மைனஸ் அப்படின்னு சொன்னால் இசட் வேல்யூ +1 ஆகும். பீட்டா ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் இசட் வேல்யூ -1. காமால வந்து சேஞ்ச் எதுவுமே ஆகாது. ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து பேசிக் ஆஃப் டயோட். டயோடோட பேசிக் என்ன? ஓகேவா, டயோடோட பேசிக்ஸ் என்ன சார்? இப்போ 80லேருந்து 110 வரைக்கும் மார்க் வருது. 150 வாங்குறோம்னா ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நான் சால்வ் பண்ண போகிறேன் பற்றி இந்த கொஸ்டின் எல்லாமே என் கூட உட்காந்து சால்வ் பண்ணு. நாளைக்கு நான் எல்லா பிவைக்கும் சால்வ் பண்ண போகிறேன். அது எல்லாத்தையும் என் கூட சால்வ் பண்ணு. உன்னோட மார்க் தானே இன்க்ரீஸ் ஆயிடும். பேசிக் ஆஃப் டயோட். டயோடோட பேசிக்ஸில் உனக்கு என்னென்ன தெரியணும்? பி டைப் டயோட்னா என்ன? என் டைப் டயோட்னா என்ன? ஓகேவா, பி டைப் என் டைப் டயோட்னா என்ன? அடுத்து சாரி, பி டைப் செமிகண்டக்டர், என் டைப் செமிகண்டக்டர், அப்புறம் பிஎன் ஜங்ஷன் டயோட். இந்த டயோடில் ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபார்வர்ட் பயாஸ்னா எப்போ, ரிவர்ஸ் பயாஸ்னா எப்போ, அதை பேஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் வந்துட்டு டைரெக்டாக கேட்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ், ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ். அப்ளிகேஷன் ஆஃப் டயோட். அப்ளிகேஷன் ஆஃப் டயோடில் என்ன வரும்? ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் வரும். டைப்ஸ் ஆஃப் டயோட், ஃபோட்டோ டயோட். சரியா, ஃபோட்டோ டயோடில் பயாசிங் எப்படி இருக்கணும்? ஜீனா டயோடில் பயாசிங் எப்படி இருக்கணும்? எல்இடியில் பயாசிங் எப்படி இருக்கணும்? சோலார் செல்லில் பயாசிங் எப்படி இருக்கணும்? ஸோ எல்இடிக்கு ஃபார்வர்ட் பயாசிங், சோலார் செல்லுக்கு நோ பயாசிங், ஃபோட்டோ டயோடுக்கும் இதுக்கு வந்து நெகட்டிவ் பயாசிங், ரிவர்ஸ் பயாசிங் பண்ணுவோம். கரெக்டாக, அதை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோ. ஓகேவா, நெக்ஸ்ட்டு கேட்ஸ். கேட்ஸை பொறுத்த வரைக்கும் உனக்கு என்னென்ன கேட்ஸ் இருக்குது? லாஜிக் கேட்டில் சர்க்கியூட் கொஷின் புரியல. சர்க்கியூட் கொஷின் எந்த மாதிரி கொஷின் சொல்கிறீங்களோ அது எனக்கு அனுப்புங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா, புரிஞ்சா? ஓகே, எஸ். ஸோ கேட்ஸ் முடிஞ்சிருச்சு. கேட்ஸ்க்கு அப்புறம் என்ன டாபிக் சார் உங்களுக்கு? கேட்ஸில் வந்து ஒன்றும் இல்லை, அண்டு கேட், ஆர் கேட், நேண்ட் கேட், நார் கேட். இந்த 4 கேட்டு மெயினாக இதோட ட்ரூத் டேபிள் பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி சிம்பிள் சர்க்கியூட். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டு இது என்ன கேட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அந்த ஸ்விட்சு அண்டு பல்பு. ஓகே, ஸ்விட்சு அண்டு பல்பு. அதுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறது என்ன சார்? ஆர் கேட், அண்டு கேட், நாட் கேட், சாரி நேண்ட் கேட், அப்புறம் நார் கேட். இந்த 4 கேட் இருக்குது. நீ ஸ்விட்சை பார்க்க போகிற. ஸ்விட்சு வந்து சீரீஸில் இருக்கா? ஸ்விட்சு சீரீஸில், ஸ்விட்சு அந்த 2 ஸ்விட்ச் எப்படி இருக்குது? சீரீஸில் இருக்குன்னா அது அண்டு கேட், இல்லைன்னா ஆர் கேட். ஸ்விட்சு வந்து பேரலாக இருக்குது அப்படின்னா நார் கேட், இல்லைன்னா நேண்ட் கேட். இப்போ பல்பும் அந்த ஸ்விட்சும் எப்படி இருக்குது? பல்பு வந்து சீரீஸில் இருந்தால் அது ஆர், இல்லைன்னா அண்டு.
பல்ப் வந்து பேரலரா இருந்தா NAND NOR இந்த ட்ரிக் தெரிஞ்சா போதும். ஓகேவா? புரிஞ்சா? எஸ் சார். இந்த நான் கொடுத்திருக்க டாபிக்ஸை நீங்க முடிச்சாலே உனக்கு 80 மார்க் ஷுவர் ஷார்ட்டா கிடைச்சிரும். நெக்ஸ்ட் இந்த டாபிக் சரியா? ஸோ இந்த டாபிக்ல தான் நான் எல்லா கொஸ்டின் சால்வ் பண்ண போறேன். இந்த டாபிக் ரிலேட்டடா 333 கொஸ்டின் ஆல்ரெடி சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டாபிக்ல நான் என்ன பண்ண போறேன்? 222 கொஸ்டின் இன்னைக்கு லெக்சர்ல சால்வ் பண்ண போறேன். எரர் அனாலிசிஸ் ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரி ஈக்குவேஷன் பார்த்து வச்சுக்கோ சரியா? P is equal to some A square B cube C D cube இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குன்னா எப்படி சால்வ் பண்றது? ஸ்க்ரூ கேஜ் வெர்னியர் கேலிப்பர்ல ரொம்ப சிம்பிளான ட்ரிக். பெரிய வேல்யூ மைனஸ் சின்ன வேல்யூ டிவைடட் பை பெரிய வேல்யூ இன்டூ MSD. இதை வச்சு நீ லீஸ்ட் கவுண்டை கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல உனக்கு 4 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் தெரிஞ்சா போதுமானது. மார்க் ஈஸியா வந்துடும். சொல்றது எல்லாருக்குமே புரியுதா? லாஸ் ஆஃப் மோஷன் பத்தி பேசணும்னா இந்த டாபிக் வந்து கொஞ்சம் பெருசு. ஓகே, ஸோ இப்போதைக்கு உட்காந்து படிக்கிறீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒர்க் எனர்ஜி தியரம் கொஞ்சம் டீட்டெயிலாக உனக்கு தெரியணும். ஓகே, பேசிக்காக சொல்லணும்னா சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. கொலிஷன் டாபிக்ல வெலாசிட்டி பார்த்துக்கோ, கைனெட்டிக் எனர்ஜி பார்த்துக்கோ. நான் வந்து ஃபார்முலா ஷீட் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலா ஷீட்டை கோ த்ரூ பண்ணீங்கன்னா போதுமானது. டெலகிராம் வந்து பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் VPN யூஸ் பண்ணுறப்ப எனக்கு டெலகிராம் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் வேணும்னா இப்போதைக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, நம்ம தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க VPN யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12th ஃபார்முலா 11th ஃபார்முலா ஷீட் வந்துடும். அந்த ஃபார்முலா நாளைக்கு நைட் நான் ரிவைஸ் பண்ணி விட்டுருவேன் உனக்கு. ஓகேவா? எஸ் சார். அடுத்து பவர்ல பேசிக்கான ஃபார்முலா பார்த்துக்கோ. பவர் இஸ் ஈக்குவல் டு என்ன சார்? ஒர்க் டன் பை டைம், இல்லை எனர்ஜி பை டைம். இதில் வந்து பவர் கான்ஸ்டன்டாக இருந்தால் உன்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் T⁻3/2 இருக்கும். வெலாசிட்டி வந்து T⁻1/2 இருக்கும். ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா T⁻−1/2 இருக்கும். ஸோ ஒன்றை சப்ராக்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரொம்ப பார்க்க வேணாம். mL²/12 mL²/3 இது ராடுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு mR², டிஸ்குக்கு mR²/2. ஓகே, ஹாலோ ஸ்பியர், சாலிட் ஸ்பியர். ஓகே, ஹாலோ ஸ்பியர், சாலிட் ஸ்பியர். அப்போ mR², ஸோ 2/5 mR², 2/3 mR². இந்த ஃபார்முலா மட்டும் கரெக்டான ஜோர்தோட செக் பண்ணிக்கோ. கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து பாரு, ஜியோட ஃபார்முலா என்ன? G is equal to gm/r². அப்படி இல்லைன்னா G is equal to ρ times r. இதை வச்சு நீ கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன். தயவு செய்து பாரு. ஓகே, புரிஞ்சா? எஸ், நேற்று கூட அப்லோட் பண்ணீங்க. நேற்று வேன் ஆயிட்டாங்க. இல்லை, நான் இப்போ கூட சரியா, நான் இப்போ கூட உனக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்புறேனே டெலகிராம் குரூப்ல. மெசேஜ் போய்கிட்டு தாண்டா இருக்கு. நீங்கள் ஒன்றும் பயப்படுற அளவுக்குலாம் இல்லை. ஓகே, நீங்கள் அந்த அளவுக்குலாம் பயப்பட வேணாம். மெசேஜ் போகுது. நான் ஃபார்முலா ஷீட் வந்து நேற்று தான் அனுப்பினேன். நீங்கள் வேறு ஹாய்னு அனுப்பினா மெசேஜ் போகல. இப்போ நான் VPN ஆன் பண்ணுறேன். போதுமா? உங்கள் கிளாஸ்ல இந்த லைவ்ல தான்டா அனுப்பிக்கிட்டு இருக்கேன் சரியா? ஸோ VPN கனெக்ட் ஆயிடுச்சு. நான் போக மாட்டேங்குது. மொத்த பேன் அடிச்சிட்டாங்களா? மொத்த பேன் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, மெசேஜ் போயிருச்சு. போகுதுடா. ஓகே, ஒரு சில சைனீஸ் ஆப் எல்லாம் பேன் பண்றப்பெல்லாம் சொன்னப்ப இந்த டிக்டாக் எல்லாம் நீங்க VPN போட்டாலும் ஒர்க் ஆகல. ஆனால் டெலகிராம் அப்படி இல்லை, VPN போட்டா ஒர்க் ஆக தான் செய்யுது. ஓகே, இப்போ நல்லா பாரு. இந்த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வச்சு ஒரு சில பேசிக்கான விஷயம். சப்போஸ் அந்த நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல வந்து சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்ல இருக்கு. அப்ப அதோட டோட்டல் எனர்ஜி ரெஸ்ட்ல இருந்தால் டோட்டல் வந்து gmm/r. இதே வந்து மோஷன்ல இருக்குன்னா gmm/2r. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்போ ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா ஃபர்ஸ்ட் எனர்ஜி எவ்வளோ, ஃபைனல் எனர்ஜி என்ன. ரெஸ்ட்ல இருந்தா ஒரு வேல்யூ, மோஷன்ல இருந்தா இன்னொரு வேல்யூ. ஹாய் வந்திருக்கு சார். எஸ், அதான் நான் சொல்றேன், ஒர்க் ஆகுது. ஓகேவா? சொன்னேன்ல சார் வேன் ஆயிட்டு. இல்லம்மா ஆகல. ஓகே, நார்த்ல ஒரு ஃப்ரெண்டு சாம்பிள் பேப்பர் வேணும்னு கேட்குறான். ஓகே, அரசி VPN யூஸ் பண்ணா வருது. எஸ், அதான் சொல்றேன். சரி, அதை விட்டு தள்ளுங்க. ஓகே,
சர்ஃபேஸ் டென்ஷனை பொறுத்து பேசிக்கான ஃபார்முலா என்ன? சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் ஈஸியாக ஒட்டுது, சரியா, வெட்டபிலிட்டி. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரேடியஸ்க்கும் ஹைட்க்கு ரிலேஷன். ரேடியஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஹைட், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மாஸ். இதை வச்சு ஏற்கனவே நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. விஸ்காசிட்டியை பொறுத்த வரைக்கும் 6 பை நீட்டா ஆர் இன்டூ வி, இல்லைனா நீட்டா ஏ டிவி பை டிஇசட். இந்த ஃபார்முலா இது பேசிக்கான ஃபார்முலா. இதை தாண்டி என்ன சார்? நீட்டா இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ நீட்டா இஸ் ஈக்குவல் டு 2/9 சிக்மா மைனஸ் ரோ. ஸோ பெரிய வேல்யூ மைனஸ் சின்ன வேல்யூ அதை மாற்றி போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. ஆர் ஸ்கொயர் டைம்ஸ் ஜி. இந்த ஃபார்முலா உனக்கு தெரியணும். உங்கள் இதில் என்ன பண்ணீங்க, அது நீட்டாக கீழே இருக்கும். ஸோ நான் நீட்டாவையும் வியும் பக்கத்தில் எழுதியிருக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இந்த பேசிக்கான ஃபார்முலா வச்சுக்கிட்டு எக்ஸுக்கும் விக்கு என்ன ரிலேஷன், விக்கு ஏக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அவங்களுக்கு ஃபேஸ்க்கு என்ன ரிலேஷன்ஷிப், ஓகே, டைமு ஒமேகாக்கு, இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார்முலா, நீ பார்த்தா போதும். ஓகேவா? எஸ். அடுத்து இதில் கைனெட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியை சேர்த்துக்கோங்க. கைனெட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி டோட்டல் எனர்ஜி. ஆர்கன் பை க்ளோஸ்ட் ஆர்கன் ஒரு டேப்லர் காலமில் கொடுத்துருப்பேன். ஓகே, எஸ் சார். உங்களுக்கு சென்ட் பண்ண நீ தனியாக போகிறது பத்தாது, எனக்கு வேற கூட்டு போறியா? சரிடா, வேணா அனுப்பு. ஓகே, வேணா அனுப்பு, பார்ப்போம். சப்போஸ் அந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்மளே என்ன பண்ணுவோம், போலீஸ்கிட்ட போய் சொல்லிடுவோம், வாங்க போலீஸ் என்னை பிடிச்சிட்டு போயிருங்க. இ பை பியோட வேல்யூ சிக்கு ஈக்குவல். இதை வச்சு கொஸ்டின் டைரெக்டாக கேட்பாங்க. இதில் வேற என்ன உனக்கு தெரியணும்? என் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூ சி பை வி. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி எழுதலாம்? எப்சிலன் ஆர் மியூ ஆர், இப்படி எழுதிக்கலாம். இதெல்லாம் பேசிக்கான விஷயம். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், கண்டக்ஷன் கரண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டோட வேல்யூ என்ன சார்? எப்சிலன் ஆர் டைம்ஸ் டி5 பை டிடி. ஓகே, இல்லைன்னா இது எப்படி எழுதலாம்? எப்சிலான் ஏ டிஇ பை டிடி. இல்லைன்னா எப்படி எழுதலாம்? சி இன்டூ டிவி பை டிடி. இஎம் வேவோட பேசிக் ப்ராப்பர்ட்டி, ஸ்பீட் ஆஃப் லைட்டில் போகும். ஓகே, பெர்பெண்டிகுலராக இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோ. போலரைசேஷனில் என்ன தெரியணும்? போலரைசேஷனுக்கு 2 மியூ இஸ் ஈக்குவல் டு டேன் ஆஃப் ஐபி. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு I0 காஸ் ஸ்கொயர் தீட்டா. சரியா? ஸ்பெக்ட்ரமை பொறுத்த வரைக்கும் எந்த லைன்லேருந்து எங்கே வரைக்கும் வருது, இதுக்கு ஷார்ட்கட் என்ன? வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு 912 ஆல்ஃபா பீட்டா டிவைட் பை ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இன்றைக்கி அதை வச்சு கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். லைவ்ல உட்காந்து பார்த்துக்கோ. சரியா? அடுத்து சப்போஸ் ஏதாச்சும் இன்ஃபினிட்லேருந்து ஒரு லெவலுக்கு வந்துச்சுன்னா 912 ஆல்ஃபா மட்டும் வந்துடும். இந்த ஆல்ஃபா என்ன சார்? என் ஸ்கொயர். ஆல்ஃபா இன்டூ பீட்டானா N1 ஸ்கொயர் N2 ஸ்கொயர், அதான் ஆல்ஃபா பீட்டா. ரேடியஸ்க்கு டென்சிட்டிக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா R0 A பவர் 1/3. வால்யூம் பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் டு ஏ. டென்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்ட் ஆஃப் ஏ. இவ்வளோதான். ஓகே, இதை வச்சு நான் கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணுவேன். கொஸ்டின்ஸை பார்த்துக்கோ. ஓகே, எல்லாத்தையும் இங்கே லைவ்லேயே சொல்ல முடியாது. ஸோ கொஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க. இது போக இதெல்லாம் ஈஸியாக நீ ஸ்கோர் பண்ணலான்னா இந்த டாபிக் நீ ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இந்த டாபிக் இதில் வந்து நீ ஃப்ரீ பாடி டயக்ராம் மட்டும் பார்த்துக்கோ. இந்த புள்ளி ப்ராப்ளம் பார்த்து வச்சுக்கோ, கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இதில் I இன்டூ ஆல்ஃபா வந்து R கிராஸ் F. ஸோ ஐயோட வேல்யூ நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? சென்டர் ஆஃப் மாஸ்க்கு டைரக்டான ஃபார்முலா. வேரியேஷன் அலாங் வித் டெப்த்துக்கு டைரக்டான ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோ. யங்ஸ் மாடல்ஸ் டைரக்டாக ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோ. டிரான்ஸ்ஃபார்மர் டைரக்டாக ஃபார்முலா. ப்ரிசம் ஃபார்முலா. மேக்னெட்டிக் மொமெண்ட் ஃபார்முலா. இதுக்கு டைரக்டான ஃபார்முலா. டெலஸ்கோப் மைக்ரோஸ்கோப் டைரக்டான ஃபார்முலா. இதில் F இஸ் ஈக்குவல் டு இந்த 3 ஃபார்முலா நீ வச்சுக்கோ. இதுலேருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் மேபி இருக்கலாம். இவ்வளோதான். புரிஞ்சா? ஸோ நிறைய டாபிக் கிடையாது, நீ பார்த்து பயப்படுற அளவுக்கு. இதெல்லாம் ஈஸியாக நீ ஸ்கோர் பண்ணலாம். எதெல்லாம் ஈஸியாக பார்த்து முடிக்க முடியுமோ அந்தந்த ஃபார்முலாவை தான் நான் டிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஆவரேஜ் வேல்யூ, வெர்டிகல் சர்க்குலர் மோஷன், எனர்ஜி டென்சிட்டி, ரேட் ஆஃப் ஃப்ளோனா A இன்டூ வி, ஏரியா இன்டூ வெலாசிட்டி. அவ்வளோதான். இந்த ரிலேஷன்ஷிப் மீன் ஃப்ரீ பாத்தோட ஃபார்முலா டைரக்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது. √2n பை டி ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை பார்த்து வச்சுக்கோ. சரியா? கேல்னோமீட்டர் அம்மீட்டர் கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ ஷண்டோட வேல்யூ G டிவைட் பை n-1. ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வோல்ட் மீட்டரில் வந்து G இன்டூ n-1. இவ்வளோதான். புரிஞ்சா? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு PM பை RT. ஓகே, இது P. யூடியூப் ப்ராப்ளம் H1 G1 H1 ρ1 இஸ் ஈக்குவல் டு H2 ρ2. இந்த மாதிரி டைரக்டாக ஃபார்முலா வச்சு கொஸ்டின்ஸ் இருக்கும். கெப்லர் லாவை பொறுத்தவரை T ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு R கியூப். இன்னைக்கு லெக்சரில் நிறைய கொஸ்டின் இந்த மாதிரி இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா V1 R1 இஸ் ஈக்குவல் டு V2 R2. இது வந்து செகண்ட் லா. ஸோ MV1 R1 இஸ் ஈக்குவல் டு MV2 R2. அதில் M வந்து சேமாக இருக்கனால கேன்சல் பண்ணியாச்சு. ஓகே, எஸ்.
ஸோ இந்த செஷனை உட்காந்து பாருங்க, லைவ்ல பாருங்க. சரியா? ஸோ நம்ம இதில் ஏகப்பட்ட கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே ஸ்ட்ராட்டஜி வீடியோ கட் பண்ணிடுறேன். நீங்கள் லைவ்ல வந்து தயவு செய்து இதை பாரு. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 500 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். நாளைக்கு நைட்டு ஓகே, ஃப்ரைடே நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இருக்குது. ஓகே, ஃபார்முலா ரிவிஷன் இருக்குது. சாட்டர்டே வந்து ஒரு 100 கொஸ்டின் ஃபைனலாக நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிருவோம் லைவ் செஷனை. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் இன்னைக்கு எண்ட் பண்ணுறேன். பட் இப்போ லைவ் கண்டினியூ ஆகும். டோன்ட் வரி, லைவ்ல இருக்கவங்க லைவை பாரு. ஓகேவா?